வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று சிந்தித்த போது இறை உணவும் அறநெறியும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய பாடத்தை சிந்தித்த போது என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். அல்லும் பகலும் அருள் கூட்டும், ஆன்மீக சொல்லுக்கு உயிரூட்டும், இன்பத்தின் எல்லைக்கு இட்டுச் செல்லும், ஈகையே தொண்டாய் மலர்த்தி வைக்கும், உண்மை பொருளை உரைய வைக்கும், உண்மை பொருளை உரைய வைக்கும், ஊமையின் கனவாய் உள்ளியங்கும், எல்லாம் வல்ல தெய்வம் சுத்தவெளி ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தும், ஐயப்பன் எனவே உணர்வாகும், ஓர் சக்தி நம்முள் இணைவாகும், ஓர்மை சீர்மை தந்தருளும், ஓர்மை சீர்மை தந்தருளும், அவ்வையின் அறநெறி அகமாகும், அவ்வையின் அறநெறி அகமாகும், அகதே ஆனந்த தூயவெளியாம். வாழ்க வளமுடன். அல்லும் பகலும் அருள் கூட்டும். நமக்கு உள்ளும் புறமுமாக நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது இறைவன்தான். அதே இறைவன் நாம் சொல்லும் செயலுக்கும் உயிர் தந்து கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இன்பத்தின் எல்லையை இட்டுச் செல்லும், பேரின்பம், பேரானந்தம், பேரின்ப களிப்பு என்பதாக இறைவனுடன் இணைந்தால் நமக்கு இணைவாகும். உண்மை பொருளை உணர வைக்கும். நமக்குள் உணர்வார்த்தமாக, இன்ட்யூஷனாக அந்த இறைவன் இணைவதாகத்தான் இருக்கிறது. அது எல்லாம் வல்ல தெய்வம் சுத்த வெளிதான். ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தும். நமக்குள் அனைத்து ஏற்றங்களையும் நம்மை நல்வழிக்கு மாற்றுவதும் இறைதன்மையேதான். 5 புலன்களை தாண்டி நம்மை உணர்வாக்கும் ஐயப்பன் என்னும் அருளாற்றலும் அதுதான். ஓர் சக்தி நம்முள் இணைவாகும். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சக்தி நமக்குள் இணைவு பெற்றுத்தான் இருக்கிறது. அதை உணர்வதற்காகத்தான் நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். ஓர்மையும் சீர்மையும் நமக்கு தந்து நம்மை அதனுடன் இணைவாக்கக்கூடிய ஆற்றல் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டால் நமக்கு அமையும் என்பதை, அவ்வையின் அறநெறியை அகம் மலர்த்தினால் இது சாத்தியக்கூறுதான் என்பதையும், அகுதே ஆனந்தம், பேரானந்தம், அந்த தூயவெளி நம்முடன் இருக்கும் வரை நமக்கு ஆனந்தம்தான், பேரானந்தம்தான், பேரின்பம்தான், பேரின்ப களிப்புதான். ஆக ஒரு மனிதனுக்கு தேவையானது இறை உணவும் அறநெறியும் தான். ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை கைப்பற்றி அதோடு இணைந்து நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது அந்த இறைவன்தான் நம்முள் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்தால் இவை இரண்டும் இறைதன்மைதான். நாம் இவ்வுலகில் பிறவித் தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கான சாத்தியக்கூறு இதுதான் என்று இக்கவியில் என்னுள் மலர்த்திய இறைநிலைக்கும், இந்த கவியை குரு தந்திருக்கூடிய பாடத்தை சிந்தித்த போது என்னுள் எழுந்தது. குருவுக்கும் இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.